வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம இப்போ வரிசையில் டீமோட ஸ்குவாடையும் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டுருக்கோம். போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேட்டர்ஸ்லேருந்து வழக்கம் போல் அவங்க ஸ்குவாடை வந்து பார்த்துருவோம். இதான் அவங்களோட பேட்டர்ஸ் லிஸ்ட்டு. இஷான் கிஷன் செம்ம ஃபார்மில் இருக்கார். இப்போது இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் டீம்லேயும் செலக்ட் ஆகிருக்காரு. ரிசர்வ் விக்கெட் கீப்பராக, அதாவது பேக்கப் விக்கெட் கீப்பராக. அனிகேத் வர்மா, ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஒரு அன்னோன் டேலண்ட்டு. போன வருஷமே வந்து அவரை எடுத்துட்டாங்க எப்படியோ. சைல் அரோரா அவர் பவர் ஹிட்டரு, அவரும் நல்ல ஒரு பிளேயரு, பஞ்சாப் பிளேயரு. ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட்டு, ஹர்ஷல் பட்டேல், காமிந்தோ மெண்டிஸ், ஹர்ஷ துபே, பிரைடன் கார், சிவாங் குமாருங்கிறது வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரு. அடுத்த வந்து இந்த கர்னாஸ் ஃப்ளோட்ராங்கிறவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனமேன் பவுலர். அடுத்த வந்து லியாம் லிவிங்ஸ்டோனை தான் வந்து அவங்க பெரிய பிக்காக எடுத்தாங்க. ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு செம்ம ஆல்ரவுண்டரு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மினி கேமரன் க்ரீன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ பிக் பேஷில் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரு. அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா கேப்டன் கமின்ஸ், ஜீசன் அன்சாரி, ஜெய்தேவ் உனத்கட், இஷான் மலிங்கா, ஷகிப் ஹுசைனுங்கிறது ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓம்கார் தாம்ரே வந்து ஒரு லெக் ஸ்பின்னரு. அமித் குமார் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அப்புறம் பிரெயின் ஃபுல்கின்சேவும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரு. அப்புறம் வந்து சிவம் மாவி வந்து ஆல்ரெடி இந்தியாவுக்காக விளாண்டு திருப்பியும் வந்து இப்போதைக்கு சான்ஸ் கிடைக்க முடியாமல் வந்து அவரும் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. லோவர் ஆர்டரில் நல்லா வந்து பேட்டிங் ஆடுவார். இதான் வந்து இவங்களோட ஓவரால் ஸ்குவாடு. ஓரளவுக்கு இவங்க வந்து ஆக்ஷனில் வந்து எப்படி சொல்கிறது, மற்ற டீம் வந்து பிளேயர்ஸ் எடுக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க நல்லாவே, பர்டிகுலர்லி சென்னை. இப்போ வந்து போன வருஷமே வந்து இவங்களோட டீம் வந்து பேட்டிங்கில் வந்து ஆன் பேப்பர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட வந்து வராமல் இருந்தது. பட் வந்து இந்த இயர் இந்த பர்ஃபார்மன்ஸும் வரும்னு நம்ம நினைப்போம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. போன வருஷம் வந்து எப்படி சொல்கிறது, பார்த்தாலே கண்டிப்பாக எல்லா மேட்சும் 300 அடிக்கிற டீம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பெருசாக வந்து பேட்டிங் அவங்களுக்கு கிளிக் ஆகலை, பவுலிங்கும் சரியாக இல்லை. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒன் சைடட் டீம் தான். ஏன்னா வந்து இப்போது ஷமியை வந்து அவங்க விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா பவுலிங் வந்து ஒரு சீசன் அவர் ஒழுங்காக விளையாடுறதுக்காக அவர் வந்து ட்ரேட் பண்ணி விட்டாங்க எல்எஸ்டிக்கு. இன்னும் ஒரு சீசன் வந்து வச்சுருந்து பார்த்துட்டு விட்டுருக்கணும். ஆல்ரெடி புவனேஸ்வர் இருந்தார், அவர் போன ஒரு இடத்த வந்து எந்த பிளேயருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ வந்து ஷமியை தான் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கலாம், அதையும் வந்து பண்ணலை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து அவங்க வழக்கம் போல் அவங்க பிளேயிங்கில் வந்து பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா அண்டு டிராவிஸ் ஹெட் அவங்க தான் வந்து ஓப்பனிங் பேரு. இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நம்பர் 3 வந்து இஷான் கிஷன். இந்த டாப் 3யில் வந்து எதுவுமே மாற போகிறது கிடையாது. இவங்களே தான் திருப்பி டாப் 3 விளையாட போகிறாங்க. அண்டு நம்பர் 4 வந்து ஹென்ரி கிளாசன் விளையாடுவார். அண்ட் தென் நம்பர் 5ல் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன். இவங்க தான் வந்து விளையாட போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கடுத்ததாக நம்பர் 6ன்னு பார்த்தோன்னா வந்து நம்பர் 6ல் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்துடுவார். நம்பர் 6ல் நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7ல் வந்து அனிகேத் வர்மா. நம்பர் 8ல் அவங்களோட கேப்டன் பேட்ரிக் கமின்ஸ். நம்பர் 9ல் ஐ திங்க் ஸோ பிரைடன் கார்ஸ் ஆர் ஜீசன் இவர் வருவார், ஈஷான் மலிங்கா. ஈஷான் மலிங்கா வந்து போன இயர் வந்து லாஸ்ட்டில் நல்லாவே பண்ணார். அவரோட வந்து நல்லாவே இது பண்ணார், விக்கெட்ஸ்லாம் எடுத்தார், நல்ல யாக்கர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ வந்து ஈஷான் மலிங்கா வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார் நம்பர் 9ல். நம்பர் 10 வந்து ஹர்ஷ துபே. நம்பர் 11 வந்து ஜீசன் அன்சாரி. ஹர்ஷ துபே கூட டீசெண்டாக ரொம்ப நல்ல பேட்டிங் விளையாடுவார். ஸோ நம்பர் 8ல் வந்து ஹர்ஷ துபே, நம்பர் 9ல் பேட்ரிக் கமின்ஸ், நம்பர் 10ல் ஜீசன் அன்சாரி, நம்பர் 11ல் வந்து ஈஷான் மலிங்கா வச்சுட்டு இம்பேக்ட் பிளேயராக ஜெய்தேவ் உனத்கட் ஆர் ஹர்ஷல் பட்டேல் வந்து வச்சுக்கலாம் அவங்க. உங்களோட பிளேயிங் லோனில் என்னோட பிளேயிங் லோனி தான் ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக அந்த சேஞ்சஸே ஓகேவா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு குட் இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் திரும்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி ஹென்ரிஸ் கிளாஸும் வந்துட்டாரு அப்படின்னா ஓகேவா டீம். டிராவிஸ் ஹெட் இருக்கார் ஆல்ரெடி. இதில் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனாக தான் இருக்குது ஓப்பனிங்கே. அதே மாதிரி போன வருஷம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்கள்ட்ட பேட்டிங் 300+ ரன்ஸ் அடிக்கக்கூட ஒரு டீம் தான் இது. அதில் எக்ஸ்ட்ரா பிக்ஸ் ஆகணும் லியாம் லிவிங்ஸ்டன், அப்புறம் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நல்லா பிக் பண்ணாங்க. ப்ரெஷ் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் லாஸ்ட் வரை வெயிட் பண்ணி ஒரு நல்லா பிக் பண்ணியிருந்தாங்க நிறைய. எனக்கு இப்போ என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னா, ஹென்ரி கிளாசன் வந்து எந்த விதமான கிரிக்கெட் மேட்சஸுமே விளையாடுறதே கிடையாது. இப்போ தான் வந்து SIT20 வந்து நேற்று தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதில் மட்டும்தான் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. மோஸ்ட்லி அவருக்கு ப்ளே டைம் எங்கேயுமே கிடைக்கல, வேறு லீக்ஸ்லாம் எதுவும் விளையாடவே இல்லை அவர்.
ஸோ வந்து அவரோட ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா ஹென்ரி கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு பவர் ஹிட்டர், நல்ல ஒரு பிளேயரு, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக செம்ம ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. அவர்கிட்ட இருந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதிக காசுக்கும் கொடுத்து அவரை வந்து ரீட்டைன்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரு இவருக்கு வந்து இப்போது ஃபார்முல இருக்காரான்னு தெரியல. SI20 முடித்தா தான் தெரியும் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ நம்பர் 5ல ஸ்மரன் ரவிச்சந்திரன். ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து டொமஸ்டிக்கில் நல்லா விளாண்டுட்டாரு. இப்போ அபினவ் மனோகரும் அப்படி தான். அதாவது டொமஸ்டிக்கில் அவர் வந்து ஒரு பெரிய பிளேயரு, நல்லா விளையாடுவார், எல்லாத்தையும் அடிப்பார். ஆனால் இங்கே வந்து யாரையும் அடிக்க மாட்டார். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து டொமஸ்டிக்கில் நல்லா விளாண்டுருக்காரு. அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே கொடுக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். சைல் அரோரா வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளே வர முடியாது. அவர் வந்து அனிகேத் வர்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹென்ரி கிளாசன்லாம் வந்து உட்காத்தி வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இன்கேஸ் வந்து ஒரு 6-7 மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவர் வந்து வச்சுருப்பாங்க. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஆல்ரெடி தான் கீப்பர் வந்து இஷான் கிஷன் இருக்கார். ஸோ வந்துட்டு அவங்க டேரெக்டாக ஹென்ரி கிளாசன் பொசிஷன்லேருந்து லயம் லிவிங்ஸ்டனை கூட வந்து பேக்கப்பாக ஆடலாம். ஏன்னா இவ்வளோ காசு போட்டு எடுத்திருக்காங்க. இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களோட 4 ஃபாரின் பிளேயர்ஸில் 3 பேர் கன்ஃபார்ம். டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், பேட்ரிக் கமின்ஸ் வந்து கன்ஃபார்மாக விளாட போகிறாங்க. இன்னும் அந்த ஒரு ஸ்பாட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போவாங்களா, இல்லை இவங்களோட டீம் வந்து 300 அடிக்கணுன்றதுக்காக லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் பெஸ்ட். ஆனால் ஒரு பவுலர் மிஸ் ஆவாங்க, மேபி பவுலருக்கும் போகலாம் அவ்வளோ. இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் உள்ள லியாம் வந்தால் லிவிங்ஸ்டன் பேட்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் வந்து பவுலிங் இன்னுமே வந்து வீக் ஆயிரும். இப்போ பவுலிங்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக, இப்போது எப்படி சொல்கிறது, இவர் நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஹேட்ரிக்லாம் எடுத்தார். ஹர்ஷ் தூபே ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. ஜீசன் அன்சாரி போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணார், ஒரு லெக் ஸ்பின்னர். இந்த வருஷம் அது வந்து எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல, எதிர்பார்த்தாலும் பண்ணுவாரான்னு தெரியல. பேட்ரிக் கமின்ஸ் நல்லா போட்டுருவார்னு வச்சுக்கலாம். பேட்ரிக் கமின்ஸ் 4 ஓவர். இன்கேஸ் வந்து இப்போ இவங்க ஈஷன் மலிங்கா ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹர்ஷல் பட்டேல் மாதிரி அவர் ஆள் வர மாதிரி இருக்கும். ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து மறுபடியும் வெளில உட்கார மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்பர் 5ல லியாம் லிவிங்ஸ்டன் விளாடுவார். நம்பர் 6ல் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, 7ல் அனிகேத் வர்மா விளாடுவாங்க. இப்போது இவங்களோட பேட்டிங் லைனப்னு பார்த்தோன்னா, பவுலிங்னு பார்த்தோன்னா பேட்ரிக் கமின்ஸ் 4 ஓவர் கன்ஃபார்மு, ஹர்ஷ் தூபே, ஜீசன் அன்சாரி, அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல், அது இல்லாமல் வந்து லியாம் லிவிங்ஸ்டன்ஸ் ஓவர் போகிற மாதிரி இருக்கும், நிதிஷ்குமார் ரெட்டி ஓவர் போகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பேட் கமின்ஸ் 4 ஓவர், ஹர்ஷ் தூபே 4 ஓவர், ஜீசன் அன்சாரி 4 ஓவர், 12 ஓவர். அது இல்லாமல் வந்து ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர், 16 ஓவர். மீதி இருக்கிற 4 ஓவர் வந்து அவங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்களெலாம் வச்சு போடுற மாதிரி இருக்கும், கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களோட பேலன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா அவங்க பேட்டிங் வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்பர் 3ல் வந்து இஷான் கிஷன், நம்பர் 4ல் வந்து ஹென்ரி கிளாசன், நம்பர் 5ல் வந்து அவங்க இவர் ஆடலாம், ஸ்மரன் ரவிச்சந்திரன். ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஃபெயில் ஆனாலும் சைல் அரோரா ஆடலாம். நம்பர் 6ல் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, 7ல் வந்து அனிகேத் வர்மா ஆடிட்டு, அதுக்கப்புறம் 8ல் வந்து ஹர்ஷ் தூபே, 9ல் வந்து பேட்ரிக் கமின்ஸ், 10ல் வந்து ஈஷான் மலிங்கா அண்ட் 11ல் வந்து ஜீசன் அன்சாரி ஆடலாம். இப்போ ஓரளவுக்கு 2 பேராவது ஒரு 4-8 ஓவர் போடுற மாதிரி ஆகிட்டாங்க. ஹர்ஷ் தூபே 4 ஓவர் போட்டுருவார். அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் இல்லைனா ஜெய்தேவ் உனத்கட் 2 பேர் யாராவது ஒரு ஆள் வந்து பவர் பிளேயில், அதாவது இம்பேக்ட் பிளேயராக வரலாம். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க ஆக்ஷன்லேயே வந்து ஒரு ஓப்பனிங் பவுலர் எடுக்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பவர் பிளேயில் போடுறதுக்கு பவுலரே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ வந்து ஈஷான் மலிங்கா ஒரு டெத்து பவுலர், நல்லா வந்து ரன்னை கன்சிடர் பண்ணுவார், ஸ்விங்கி ஆக்ஷன் கொண்டவர். ஸோ வந்து அவர் டெத்துலனா நல்லா போடுவார், யாக்கஸ் நல்லா வச்சுருக்காரு. பேட் கமின்ஸ் 2 ஓவர் கண்டிப்பாக பவர் பிளேயில் போட தான் போகிறாரு. இவங்க இந்த இம்பேக்ட் பிளேயரில் சிவமாவி, அதுக்கப்புறமா வந்து ஹர்ஷல் பட்டேல் இப்படி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, எய்தர் ஜீசன் அன்சாரி இல்லைனா ஹர்ஷ் தூபேல 2 பேரில் ஒருத்தர் ஆடிட்டு, இப்போ நம்பர் 8ல் வந்து கம்மின்ஸு, நம்பர் 9ல் ஈஷான் மலிங்கா, நம்பர் 10ல் வந்து ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 11ல் ஹர்ஷ் தூபே ஆர் ஜீசன் அன்சாரியில் ஒருத்தர் ஆட போகிறாங்க. ஒருத்தர் ஆடிட்டு மறுபடியும் இந்த இம்பேக்ட் பிளேயரில் வந்து யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஜெய்தேவ் உனத்கட் இல்லைனா வந்து சிவமாவி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஓப்பனிங் பவுலருக்கு பேட் கமின்ஸ் 2 ஓவர் போட்டால் கூட வந்து போடுறதுக்கு ஒரு பவுலர் கூட கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சிவமாவி வந்து நல்லாவே போட்டார் இந்தியா கூட ஒரு மேட்ச் விளாண்டப்போ. ஸோ வந்து சிவமாவி அண்ட் பேட் கமின்ஸ் வச்சு பவர் பிளே வந்து பேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டெத்தில் ஹர்ஷல் பட்டேல் இருக்கார்.
அது இல்லாமல் வந்து ஈஷன் மலிங்காவும் இருக்கார். கமின்ஸ் ஒரு ஓவர் போடக்கூடியவர். இப்போ மிடில் ஓவரும் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு, டெத்லையும் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருப்பாங்க. வேணா பார்ட் டைமராக வந்து அபிஷேக் சர்மா வச்சுக்கிட்டு ஜீசன் அன்சாரி வச்சு இவங்க மூவ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பவுலிங் லைனை ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம் ஆக்ஷனா போவே. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இருக்கிற பவுலிங் லைனை வச்சு என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம், என்ன பண்றாங்க பவுலிங் லைனை வச்சு அப்படின்னு சொல்லி. இப்போது நம்பர் 8 வந்து நம்ம கம்மின்னு சொன்னோம். 8 வந்து இப்போ அவர்னா 4 ஓவர் போடுவார். நம்பர் 9 ஈஷன் மலிங்கா 4 ஓவரு, ஜீசன் அன்சாரி 4 ஓவர் வந்து 12 ஓவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சிவமாவி வந்து ஒரு 4 ஓவர்னு வச்சுக்கிட்டா கூட 16 ஓவரு. அதுக்கப்புறமா வந்து 4 பவுலர் எடுத்தாச்சு. 4 பவுலரில் வந்து இம்பேக்ட் பிளேயரும் எடுத்துட்டோம். 8, 9, 10, 11 எடுத்துட்டோம். இப்போ இம்பேக்ட் பிளேயராக வந்து ஹர்ஷல் பட்டேலோ இல்லை ஜெய்தேவ் உனத்கட்டில் யாரோ ஒருத்தர் ஆடலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மினிமம் இவங்கள்ட்ட வந்து ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலராவது பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஸோ வந்து இவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பவுலர் கிடையாது. ஸோ பேட் கமின்ஸு, ஈஷன் மலிங்கா அண்ட் சிவமாவி ஆடலாம். அப்படி இல்லைனா பேட் கமின்ஸு, பிரெய்டன் கார்ஸ் வந்து ஓப்பனிங் பவுலிங் போடுவார். ஸோ பிரெய்டன் கார்ஸ் ஆடிட்டு ஹர்ஷல் பட்டேல் ஆடுறது பெட்டர் இவங்களுக்கு. ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தார் போன வருஷம். ஆனால் அவரோட ஜெய்தேவ் உனத்கட் நல்லாவே போட்டிருந்தார். ஜெய்தேவ் உனத்கட் ஆர் ஹர்ஷல் பட்டேல் 2 பேர் ஆட ஒருத்தர் தான் ஆட முடியும், 2 பேரும் ஆட முடியாது. ஸோ இவங்களில் ஒருத்தர் பேட் கமின்ஸு, ஈஷன் மலிங்கா கிடையாது, பிரெய்டன் கார்ஸ் வந்து பவர் பிளேயில் போடணும். ஸோ பிரெய்டன் கார்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹர்ஷல் பட்டேல் விளாண்டாங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலரு, நிதிஷ்குமார் ரெட்டியோட சேர்த்து 4 ஃபாஸ்ட் பவுலரு. அதுக்கப்புறமா 2 ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும், ஹர்ஷ் துபே அண்ட் ஜீசன் அன்சாரி 2 ஸ்பின்னர் ஆப்ஷன் கிடைக்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க பவுலிங்கில் வந்து பெருசாக எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. அதே மாதிரி தான் இவங்க பேட்டிங்கில் வந்து எல்லா மேட்சும் 300 அடிக்கணும்லாம் பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜாக ஒரு 200+ ரன்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுலிங் போட்டு அதை தப்பிக்கணும். ஒரேடியாக இவங்க அட்டாக்கிங் ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா ஒரேடியாக டீம் வந்து கவுந்துடுது. கண்டிப்பாலுமே அவங்க ஆவரேஜா இருக்க ஹையஸ்ட் ரன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக அடிச்சாதான் அவங்களோட பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். அப்படின்ட்டு பேட்டிங் இப்போ இவங்களுக்கு வந்து போன இயரே வந்து பவுலிங்கில் தான் பெரிய பிரச்சனை. அதுக்கு இவங்க இவர் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இவ்வளோ காசு போட்டு எடுத்ததுக்கு ஒரு இப்போ ஜாக் வெட்வர்ட்ஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நான் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அவர் வந்து நல்ல பிக்கு தான். இவருக்கு வந்து அழகாக இன்னொரு ஆண்ட்ரிக் நார்க்கியா மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேஸ் ப்ரைஸ் கூப்பிட்டாங்க, அவர் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா வேறு யாராவது ஒரு பவர் பிளே பவுலர், இன்னொரு பவர் பிளேயில் போகிற ஜேக்கப் டஃபி இருந்தார், அவர் எடுத்துருக்கலாம். மேட் கென்ட்ரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலர்ஸ் வந்து இவங்க டார்கெட் பண்ணி வாங்கியிருக்கலாம். தேவையில்லாமல் வந்து லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து இவ்வளோ காசு வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. கண்டிப்பாக மேட் ஹென்ரிக்கு அவங்க போயிடலாம். டீசெண்டான பர்ஸ் அமௌண்ட் நல்லா வச்சுருந்தாங்க. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போனதுக்கு மேட் ஹென்ரி மாதிரி ஒரு பவுலர் கண்டிப்பாக போயிருந்துருக்கலாம். ஏன்னா நியூசிலாண்டில் நல்லாவே பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவிலே கூட பென் டுவாஷேஷோ, ஜேசன் பேரண்டாஃப் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இவங்க ஒரு பவர் பிளே பவுலருக்கு போயிருக்கலாம். ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் 300 அடிக்க போகிறோம், 300 தடுக்கிறதுக்கு எல்லா பாலையும் யாருக்கார் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு டெத் பவுலிங்காக ஒரு யூனிட் இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இப்போ சிவமாவி தான் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு வந்து ஒரு பவர் பிளே பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவமாவி மட்டும் தான் தெரிகிறாரு, வேறு யாருமே தெரியல இதில். ஆனால் இவங்க வந்து அந்த கார்த்திக் சர்மா பிக் வந்து நல்லாவே வந்து மாட்டி விட்டாங்க. ஏன்னா 14.20 கோடிக்கு வந்து சென்னைக்கு வந்து கார்த்திக் சர்மாவை விட்டுட்டு அதே ஒரு கேட்டகரி பிளேயர் தான் வந்து இவரும், அவர் பேர் என்ன, சைல அரோரா, அவரும் வந்து ஒரு நல்ல பிளேயர், சேம் கேட்டகரி. அவரை வந்து ஈஸியாக 1 கோடிக்கே எடுத்தாங்க, நல்ல பிக்கு. அவ்வளோதான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஓவரால் ஸ்குவாடு. பார்ப்போம் வந்து எப்படி அவங்களோட சீசன் வந்து போகுதுன்னு. இந்த வருஷமும் வந்து ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். டீம் வந்து பேலன்ஸாக இருக்குது, இருந்தாலும் வந்து ஒரு பவுலிங்கில் வந்து நிறைய ஷார்ட் அவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க பேட்டிங் அப்ரோச் வந்து எப்படி எடுக்க போகிறான்னு தெரில. இப்போ இந்த அப்ரோச் வந்து இவங்க எப்படின்னா கரண்ட் இங்கிலாந்து டீம் மாதிரி இருக்குது. அப்படியே அடித்தா 300 இல்லைனா 100 கால் அவுட்டு, இப்படி தான் வந்து அந்த மைண்ட் செட்டில் வரக்கூடாதவங்க. ஆவரேஜாக ஃபஸ்ட்டு ஒரு 200 ரன்ஸ் வந்து அவங்க டார்கெட் பண்ணணும். 200க்கு மேலே எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணணும். பார்ப்போம் வந்து அவங்க அப்ரோச்சை மாற்றுறாங்களான்னு சொல்லிட்டு. போன வருஷமே வெட்டோரி வந்து சொன்னார், நாங்கள் வந்து சரியாக எங்களோட டீம் வந்து இது பண்ணல, அப்ரோச் வந்து கரெக்டாக பண்ணலை. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம். பார்ப்போம் இந்த தடவை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓவராலாக வந்து எஸ்ஆர்ஹெச்சை பற்றி பேசியாச்சு. அவங்களுக்கும் கொஞ்சம் கிட்ட சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு நல்ல பவர் பேக்கடு டீம், ஆனால் அது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் டீம். பட் கொஞ்சம் ஒன் சைடடாக இருக்கும்னு தோணுது. பேட்டிங் சைடில் கொஞ்சம் ஒன் சைடடாக இருக்குது. பார்ப்போம் இந்த பவுலிங் லைனை போச்சு கமின்ஸ் கரெக்டாக வந்து டீமை ரன் பண்ணுறான்ட்டு, இல்லை கரெக்டாக இந்த பவுலிங் லைனப் வந்து செயல்படுமான்னு பார்ப்போம்.